சரி, எசேக்கியேல் யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எசேக்கியேல் புக்கு படிக்கிறது எப்படி இருக்கு? படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? படிக்காம நம்ம இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பா படிச்சிருப்போம். எசேக்கியேல் புக்கு படிக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு எசேக்கியேல் புக்கு படிக்கும் பொழுது? எப்படி தோணுச்சு? எசேக்கியேல் புக்கு படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கஷ்டமா இருந்த மாரி இருந்ததா? புரியாத மாதிரி இருந்தது. புரியாத மாதிரி இருந்தது. இன்னைக்கு தேவன் நமக்கு அந்த புரிதலை குடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரியா? அப்ப இனிமே நீங்க அடுத்து ஜனவரியிலிருந்து நம்ம பைபிள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? படிக்கும் பொழுது அந்த புரியாத மாதிரி, தெளிவில்லாம இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவா நம்ம படிக்கணும். சரியா? அதுக்காக இன்னைக்கு எசேக்கியேல் புக்க நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல கொஞ்சம் பிரீஃபாவே பார்ப்போம். நல்ல விளக்கமாவே பார்ப்போம். 3 நாள் இல்ல, 4 நாள் கூட பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஏசாயாலையும் சரி, எரேமியாலையும் சரி, எசேக்கியேல்லையும் சரி, நிறைய விஷயங்கள் நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயால 66 புக்கு இருக்குன்னு சொன்னா 39 புக்கு பழைய ஏற்பாடை குறிச்சு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசாயா படிக்கும் பொழுது 39 அதிகாரங்கள் வந்து பழைய ஏற்பாடை குறிக்கிறதா இருக்கும். 40ல இருந்து 66 வரைக்கும் புதிய ஏற்பாட்டை குறிச்சு இருக்கும் ஏசாயா படிக்கும் பொழுது. சரியா? அப்படி தொகுத்து நம்ம பிரிச்சு படிக்கும் பொழுது நமக்கு புரிஞ்சிரும். அவர் அப்படி எழுதியிருக்கிறார் வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை. சரியா? எரேமியா நேத்து பார்த்தோம், புலம்பல் பார்த்தோம். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்க போறோம். சரி, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யோயாக்கின் யாரு? ராஜா. எந்த ராஜா இருந்த காலத்துல இவர் தீர்க்க தரிசனம்? யோயாக்கின். என்ன, யோயாக்கிம்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யோயாக்கின் அப்படின்னு ஒரு யூத ராஜா இருந்த நாட்கள்ல பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சர் எருசலேம முற்றுகை போட்டார். சரியா? யோயாக்கின் ராஜா இருந்த காலத்துல அவன் என்ன பண்ணுனா, எருசலேம்ல நல்ல பிரபுக்கள், நல்ல சகல பராக்கிரமசாலி, கை தேர்ந்த தச்சர், கொல்லர், இவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? யோயாக்கின் இந்த ராஜா, அவன் மனைவி, ஊழியக்காரங்க, அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு அரண்மனையில் உள்ளது, ஆலயத்தில் உள்ள எல்லா ஜாமான்களையும் எடுத்துட்டு, சில பொருட்களை உடைச்சி போட்டுட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. சரியா? இது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்துல இருக்கு. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்துல இருக்கு. நம்ம எசேக்கியேல் படிக்கும் பொழுது முன்னாடி போயிட்டு தான் வருவோம். சரியா? எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் படிக்கும் பொழுது முன்னாடி நாளாகமும் இங்க வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதனால இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இதை படிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தை ஒரு தடவை வாசித்துட்டு வந்துடணும். வந்துட்டு எசேக்கியேலை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சரியா? சரி, அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவங்கள பூசி என்கிறவரும் ஒருத்தர் போகப்பட்டார். அந்த பூசியோட பையன் யாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவங்க ஒரு ஆசாரிய கோத்திரம். என்னது? அவங்க ஆசாரிய வம்சத்துல உள்ளவங்க. ஆசாரிய வம்சத்துல உள்ளவங்க. சரியா? அவரோட பையன், பூசியோட பையன் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. சரியா? இந்த தீர்க்கதரிசி ஒரு இளைஞன். இந்த பையன் ஒரு வாலிபன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, எசேக்கியேல்ல இதை பார்த்தீங்கன்னா, அதிகாரம் முத வசனத்துல பார்த்தீங்கன்னா 30ஆம் வருஷம்னு தொடங்கியிருக்கா. அடுத்து 2வதுல பாருங்க, அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்ததுன்னு போட்டிருக்கா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யோயாக்கின் யூத ராஜா பிடிபட்டு போகும் பொழுது இவருக்கு 25 வயதா இருந்திருக்கணும். அடுத்து 5வது வருஷம்னா 30ஆம் வருஷம்னு 1வது வசனத்துல தொடங்கியிருக்கு. அப்ப சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு 5 வருஷம் கழிச்சு ஆண்டவர் இவனை தீர்க்கதரிசியா அந்த கூட்டத்துல கேபார் நதி அண்டையில யூத சிறையிருப்பின் மக்களோட இருக்கிறான். ஆண்டவர் அவனை சிறையிருப்புக்காக என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு, அழைக்கிறாரு, கட்டளை கொடுக்கிறாரு, வா அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இவர் முதல்ல யார் காலத்துல பிடிச்சிட்டு போனாங்கன்னா, யோயாக்கின் யூத ராஜா காலத்துல பிடிச்சிட்டு போனாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரியா? அடுத்து யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்கன்னு பார்த்தோம். பிரபுக்கள், பராக்கிரமசாலிகள், தச்சர், கொல்லர் இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னோம். அடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தோம். சரியா? இவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு பார்க்க போறோம். யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு சொன்னா, பாபிலோனிய சிறையிருப்புல யாரை கொண்டு போய் வச்சிருந்தாங்க? இஸ்ரவேல் புத்திரர்களை கொண்டு வச்சிருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு இவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இது அந்த தீர்க்க தரிசனம் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். இவர் 22 வருடம் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவர் 22 வருடம் தீர்க்க தரிசனம் உரைத்தார். சரியா? இவரோட பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல்னா தேவனால் பலப்படுத்தப்பட்ட மனிதன். strengthened by God, strengthened by God, தேவனால் பலப்படுத்தப்பட்ட மனிதன் என்று அர்த்தம். இவர் யார் காலத்துல வாழ்ந்தவர்னா, எரேமியா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல சக காலத்துல வாழ்ந்தவர். எரேமியாவோ தானியேல் தீர்க்கதரிசியும் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் எசேக்கியேல். சரியா? அடுத்து இவர் என்ன சொன்னார்? இவர் தீர்க்க தரிசனத்துல என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேலோட தீர்க்க தரிசனம் முழுவதும் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, தேவனுடைய ஆலயத்தை குறித்து இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை குறித்து இருந்தது. ஆசாரிய ஊழியத்தை குறித்து இருந்தது. ஆசாரிய ஊழியத்தை குறித்து இருந்தது. பரிசுத்த பலிகளை குறித்து இருந்தது. தேவனுடைய ஆலயம், ஆசாரிய ஊழியம், பரிசுத்த பலிகள், தேவ ஜனங்களை விட்டு விலகி போன தேவ மகிமை, தேவ ஜனங்களை விட்டு விலகி போன தேவ மகிமை, இதை குறித்தே கரிசனை உடையவராக இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த வார்த்தையாக இருந்தது. சரியா? எசேக்கியேல் புத்தகத்தை புரிஞ்சுக்கிடணும்னா எருசலேமின் வீழ்ச்சியை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எசேக்கியேல் புத்தகத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா எருசலேமோட வீழ்ச்சியை குறித்த சரித்திரத்தை கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? சரித்திர நிகழ்வு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ராஜாக்கள், நாளாகமெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? தரவா நம்ம படிச்சுட்டு வந்திருக்கணும். எருசலேமின் வீழ்ச்சி எப்படி கடைசியில நம்ம ஆனாலும் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம இங்கே பார்க்கலாம். எசேக்கியேல் புக்கில் ஒவ்வொரு குறிப்புகளை குறிச்சும் இருக்கும். நம்ம அதை 1 by 1 என்ன செய்யணும்? பார்க்கணும். சரியா? எகிப்தில் பார்வோன் மன்னனை குறித்து கூட எசேக்கியேல்ல எழுதி வச்சிருப்பார். யாத்ராகமத்தில் படித்தோம். அதை நம்ம அதை குறித்து கூட இங்கே அந்த இரத்தத்தின் ஆளுகையை குறித்து இங்கே இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கணும். சரியா? அதே போல் உலர்ந்த எலும்புகள் இருக்கும். அதை குறித்து 37ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிர் பெற்று எழுந்ததுன்னா, அப்படி சிறைப்பட்டு போன பாபிலோனிய தேசத்துக்கு போன இஸ்ரவேல் மக்களை நான் திருப்பி தேசத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வருவேன், அவங்கள மறுபடி கெட்டுவேன்னு சொல்றது தான் அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து இருக்கும். சரியா? இப்படி அவர் பேசின வார்த்தைகள் ஒன்றையும் நம்ம நிதானிச்சு மற்ற புக்குகளோட நம்ம சேர்த்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி பார்க்கும் பொழுது எசேக்கியேல் புக்கு நமக்கு புரியாம போகாது. ஹல்லேலூயா. அடுத்து இந்த கடைசியா நேபுகாத்நேச்சர் முற்றிலுமா சிறைப்பிடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டதை குறித்து, எருசலேமை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதை குறித்து 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் எழுதிக்கோங்க. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்திலையும் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்திலையும் விளக்கமாக இருக்கு. நம்ம அதை படிக்கணும். முற்றிலும் அழிக்கப்பட்டு போனது எருசலேம், அதை குறித்த நிகழ்வுகள் 2 ராஜாக்கள் 25, 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. சரியா? எழுதிட்டீங்களா? சரி. இப்போ அவரோட அழைப்பு ஃபர்ஸ்ட் என்னது? எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு, வா தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு கூப்பிட்ட அழைப்பு. அடுத்து எருசலேமுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு. எருசலேமுக்கு வரப்போற நியாய தீர்ப்பு. அடுத்து 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன பேசியிருப்பாருன்னா, 4 வித்தியாசமான அடையாளம் பேசியிருப்பார். நீங்கள் படிக்கும் பொழுது
4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எசேக்கியேலை படிக்கும் பொழுது ஒரு 4 வித்தியாசமான அழைப்பு கொடுத்துருப்பாரு. சரியா? செங்கல் எடுத்து வையி, செங்கலை வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு அழைப்பு ஒன்று வித்தியாசமான அடையாளத்தை ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்புறம் வார்கோதுமை, கோதுமை, பெரும்பயிற்றை அவிச்சு அதை எப்படி சூடு பண்ணி சாப்பிடணுங்கிறத வச்சு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்படி அடுத்து உன்னோட தலைமயிறு, அப்புறம் தாடி இதெல்லாம் சிரைச்சி அதை சுட்டு 3 பங்கா எந்தெந்த திசையிலலாம் நான் சொன்னனோ அதே மாதிரி செய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி வித்தியாசமான அதே மாதிரி இந்த எருசலேம் மக்களுக்காகவும் சமாரியா மக்களுக்காகவும் வலப்பக்கம் 40 வருஷத்துக்கு ஒரு நாளாக எடுத்துக்க, வலப்பக்கமாக இவங்களுக்காக கொஞ்ச நாள் படு, இடது பக்கமாக இவங்களுக்கு கொஞ்ச நாள் படுன்னு சொல்லிட்டு அடையாளமாக சொல்லி 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 அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் படிக்கும் பொழுது நல்ல உற்று நோக்குங்க, நிறைய தெளிவுகள் கிடைக்கும். சரியா? இப்படி வித்தியாசமான அடையாளங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் பேசியிருப்பார். ஜனங்கள்கிட்ட நேரடியாகவும் தீர்க்க தரிசனம் பேசியிருப்பார். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துக்கிட்டு வருவோம். சரியா? அடுத்து அதாவது 8, 9, 10, 11ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா படிக்க சொல்ல உங்களுக்கு என்ன தோணும்? எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி, அவனை ஆவி சரீரம் எங்க இருக்கு? இங்க சிறைப்பட்டு போன இவங்க கேபார் நதி அண்டையில சிறைப்பட்டு போனவங்க இங்க இருக்காங்க பாருங்க. இவங்க கிட்ட சரீரம் இருக்கு, சரீரம் இங்க இருக்கு. இவங்களுக்கு இங்க பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆள் வேணும்ல. ஆண்டவர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் பார்த்தீங்களா? பிடிச்சிட்டு அடிமையா போனாலும் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆள் வேணும்னு ஆண்டவர் இந்த பூசி என்பவரின் ஆசாரியத்தின் மகனாகிய எசேக்கியேல் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. என் பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்னு வசனம் இருக்கு. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு சிறைப்பட்டு போனா கூட ஆண்டவர் விடல. எசேக்கியேலை அங்க பிடிச்சு வச்சாரு அவங்களுக்கு சொல்ல. ஆனா எசேக்கியேலோட ஆவியை எடுத்துக்கொண்டு போயின்னு இருக்கும். சரீரம் இங்க இருக்கு, சரீரம் இங்க இருக்கு, ஆவியை எடுத்துக்கிட்டு போறாரு. அப்ப இவர் ஆவியை கொண்டு போய் என்ன செய்யறாரு? அது தெரியணும்ல நமக்கு. எசேக்கியேலோட ஆவியை எடுத்துட்டு போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஆலயம் இடிக்கப்பட போச்சு இல்ல, எரேமியா சொன்னார்ல, ஐயோ சொல்றத கேளுங்கடா, ஆலயம் இடிச்சிருவாங்கடா, நம்ம தேவனுடைய ஆலயம்டா அப்படிலாம் சொல்லுவாரு. தேவனுடைய ஆலயம் இடிபட்டு போயிருன்னு. ஆண்டவர் இடிபடுறதுக்கு முன்னாடியே, ஏன்னா ஒரு பகுதி மக்களை முதல்ல பிடிச்சிட்டு போயிட்டாரு இல்ல, நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேரை விட்டுட்டு போனாரு. அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லதான் எரேமியாவை அங்க வச்சாரு காவற் கிடங்குல. அதே சமயம் எசேக்கியேல் இங்க பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாட்கள்ல 8ல இருந்து 11ஆம் அதிகாரத்துல அவருடைய ஆவியை மட்டும் ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு. சரீரம் அங்க இருக்கு, ஆவி போய் என்ன சொல்றாரு தெரியுமா? எசேக்கியேலே, ஆலயத்தை இடிக்க நேபுகாத்நேச்சர் வரப்போறான். எரேமியா இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். சமகாலத்துல வாழ்ந்தவங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, எரேமியா, தானியேல்லாம். அப்போ அவர் சொல்ற எரேமியா இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க கேட்க மாட்டுக்காங்க. உன்னோட ஆவியை கொண்டு இந்த ஆலயத்தை சுத்தி காட்டுறேன் பாரு, ஆலயத்தை சுத்தி காட்டுறேன் பாரு. அப்பதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, பார்த்திருக்கீங்களா? இங்க பாரு, இவன் என்னத்தை கொண்டு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாரு, சூரியனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. என்னுடைய ஆலயத்துல சூரியனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாரு, என்ன அருவருப்பை கொண்டு வச்சிருக்கான் பாரு. இந்த பக்கம் 3வது படியில இறங்கி வா, இங்க பாரு எதை கொண்டு வச்சிருக்கான் பாருன்னு ஆவியில ஒவ்வொரு இடத்தையா காட்டிட்டு, இங்க பார் பலிபீடம் எவ்வளவுக்கு கட்டியிருக்காங்க, இடிக்க போறாங்கல்ல. திருப்பி ஆலயம் கட்டணும்னா இதே அளவுகள் வேணும்ல, அவங்களுக்கு தெரியாம போயிரும். அதுக்காக எசேக்கியேலோட ஆவியை எடுத்துட்டு வந்திருக்காரு. நீ இங்க பார், இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார், பலிபீடத்தோட அளவுகளை பார், ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களின் அளவை பாரு, மக்கள் உட்கார்ந்து இருக்கிற அளவை பாரு, ஒவ்வொரு அளவையும் எடுத்து கூறி. நீங்க வீட்டுல போய் 8ல இருந்து 11 வரைக்கும் பாருங்க, இதை குறித்து எழுதப்பட்டிருக்கும். எசேக்கியேல் அத்தனையும் எழுதி வச்சுட்டார். ஆலயத்தோட அளவுகள், நீளம் எல்லாம் எழுதிட்டு, என் ஆலயத்துக்குள்ள கொண்டு என்னத்தெல்லாம் அருவருப்புகளை வச்சு கும்பிட்டு இருக்கான்னு பாத்தியா, நான் அதனாலேயே இவங்களை வெறுத்து போனேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் ஆவிகிட்ட அவர் பேசுவாரு. இந்த அதிகாரங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இவர் அதை என்ன செஞ்சிட்டாரு? ஆவியில உணர்ந்து என்ன செய்யறாரு? எழுதி வச்சிட்டார்.
இது பின்னாட்கள்ல ஆலயம் கட்டுறதுக்கு அது உதவுச்சு. அப்புறமா அந்த ஆவியை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு, அவர் உடம்புலயே அங்க கொண்டு சேர்த்துருவாரு. அவர் திருப்பி அங்க சிறைப்பட்டு இருந்தவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. நீங்க ஒழுங்கா இங்க அடிமைகள்னா என்ன தெரியுமா? அங்க பிடிச்சிட்டு போனாங்கல்ல, இவங்களுக்கு வீடுலாம் கொடுக்க மாட்டாங்க அடிமைகளுக்கு. எங்க போய் வாழ்வாங்க தெரியுமா? பகல் ஃபுல்லா அவங்க கூப்பிடுற இடத்துக்கு அடிமைகளா வேலை செய்ய போகணும். நைட்டு நீங்க எங்க போனாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஊருக்குள்ள வர முடியாது. குகைகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் போய் இவங்க படுத்து கிடக்கணும். விரிச்சு படுக்கிறதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் தரமாட்டாங்க. டென்ட் போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. வெட்டாந்தரையில போய் அந்த பனிக்குள்ளையும் மலைக்குள்ளையும் போய் நம்ம கிடக்கணும். அதான் அடிமையோட வாழ்க்கை. காலையில் ஆனவுடனே வேலைக்கு வந்துடணும். அந்த ஒரு வாய் சோறு மத்தியானம் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த ரொட்டியை சுட்டி ஏதோ கொடுப்பாங்க. புருவத்தில் முடி பிடுங்கப்பட்டிருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மொட்டை அடிக்கப்பட்டிருப்பாங்க. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் உருவம்னு. கூட்டிட்டு போனதெல்லாம் யார? யோயாக்கின் ராஜாவை, சகல பிரபுக்கள், நல்ல கை தேர்ந்த தச்சர்கள், கொள்ளர்கள், பராக்கிரமசாலிகள் கூட்டிட்டு போனதெல்லாம். இவங்களை இப்படி கோலத்தில் விட்டுருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு தான் எரேமியா அழுதாரு. பிடிச்சிட்டு போயிடுவாண்ட, அந்த உபத்திரவத்தை உங்களால் தாங்க முடியாதுன்னு சொன்னது இதுக்கு தான். இப்படி தான் அடிமைகளாக போய் அவங்க வாழ்ந்தாங்க. அவ்வளோ 70 வருஷம். இவங்க 70 வருஷம் அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் லேவிய ராமத்தில் கட்டளைகள் பிரமாணங்கள் கொடுக்க சொல்லலாம் சொல்லியிருப்பாரு. தேசத்துக்கு 6 வருஷம் வேலை பாரு, 7வது வருஷம் பூமிக்கு ஓய்வை கொடு, அப்புறம் திருப்பி 8, 9ல் உங்களுக்கு நான் சேர்த்து தந்துடுவேன், அந்த பலனை அனுபவிங்க, 1 வருஷம் இல்லாமல் பூமியை ஃப்ரீயாக விடுங்கன்னுலாம் சொன்னார். கேட்டிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த 70 வருஷமும், இங்கே வசனம் இருக்கு, 70 வருஷமும் தேசத்தில் அந்த பூமி ஓய்ந்திருந்தது, சமாதானத்தோட இருந்துச்சான். எல்லாத்தையும் விரட்டி விட்டாருல்ல. இது ஆண்டவரோட செய்கை தான். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கவே இல்லை. தீர்க்கதரிசிகளை எழுப்பி சொல்ல வச்சாரு, கேட்கவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ராஜா கையில் ஒப்பே கொடுத்தாரு, கூட்டிட்டு போ வச்சிரு. அதுக்கு தான் எரேமியா சொன்னாரு, அடுத்தடுத்த நாட்டுக்கு ஓடாத, எகிப்துக்கு வந்த தேசத்துக்கு திரும்பி ஓடாத, ஆனா இவன்ட்ட சரணட. நேபுகாத் நேச்சரையே ஆண்டவர் என் ஊழியக்காரன்னு சொல்லியிருக்காரு, பிடிச்சிட்டு போன நேபுகாத் நேச்சரையே. அப்ப ஆண்டவரோட திட்டம் இது. அப்ப அந்த திட்டத்துக்கு அடிபணிஞ்சு நேபுகாத் நேச்சர்கிட்ட கூட மண்டிட்டு இருங்க, தப்பு இல்லை. ஆனா எகிப்துக்கு ஓடாதேன்னு எரேமியா படிச்சு சொன்னார். ஓடினாங்க. இதெல்லாம் அப்போ எகிப்தையே அப்புறம் பார்க்கிறாரு ஆண்டவர். இங்கதான் இருக்கு எசேக்கியேல்ல, எகிப்தையே இந்த நேபுகாத் நேச்சர் கையில கொடுத்துருவாரு ஆண்டவர். நீயே எடுத்து ஆண்டுக்கு, அந்த கல்தேயர் தேசம் பக்கத்துல தான் அது இருக்கு, எல்லாத்தையும் ஆண்டுக்கு கொடுத்துருவாரு. அப்போ ஆண்டவர் இவ்வளவு தூரம் அந்த ஜனங்கள்கிட்ட நேரடியா பேசி பார்க்கிறாரு, தீர்க்க தரிசிகளை வச்சு பேசி பார்க்கிறாரு. அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாக, புத்தியற்றவர்களாக இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் மீண்டும் ஆவியில் சிறையிருப்பின் தேசத்திற்கு அவர் அங்க கொண்டு போயிட்டார் இல்லையா? கொண்டு போனதை நம்ம 12 முதல் 14ஆம் அதிகாரம் வரைக்கும், என்ன 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆவியை கொண்டு அங்க சேர்த்துருவாரா? அவங்களுக்கு புத்தி சொல்லுவாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் அது இருக்கு. சரியா? அப்புறம் 25ல இருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் பிற தேசங்களை குறித்து, தீரு தேசம், இப்படி எகிப்து தேசம், இப்படி ஒவ்வொரு தேசங்களை குறித்து தீர்க்க தரிசனம் எசேக்கியேலை வச்சு சொல்லியிருப்பாரு. அம்மோன், மோவாப், பெலிஸ்தியர்கள் இவங்களெல்லாம் குறித்து எப்படி எரேமியாவை வச்சு, ஏசாயா வச்சு புறஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உரைத்தாரோ, இவரை கொண்டும் 25ல இருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்து 33ஆம் அதிகாரத்துல இருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும், 33ல இருந்து 48ஆம் வரைக்கும் இஸ்ரவேலின் மறு சீரமைப்பின் வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சுமந்து வருகிறது. இஸ்ரவேலின் மறு சீரமைப்பின் வார்த்தைகளை சுமந்து வருகிறது. சரியா? இந்த இதுல தான் உலர்ந்த எலும்புகளை குறித்து எசேக்கியேலுக்கு தீர்க்க தரிசனம் காட்டப்படுகிறது. அவைகள் எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பியதோ அதை போலவே இஸ்ரவேல் ராஜ்யம் மீண்டும் கட்டப்படும் என்று
அவனுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உலர்ந்த எலும்புகள் வழியாக அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியுது? தெரிந்து கொள்ள முடியுது. உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமில்லாம கிடக்கிறத ஆண்டவர் என்ன செய்யறாரு? எலும்ப வச்சு, சதை வர வச்சு, நரம்புகள் வர வச்சு, அதை உயிர் பெற வச்சு மனுஷனா எந்திரிச்சு நிக்கிறாங்க. வெறும் எலும்பு. இதே போலதான் பிடிக்கப்பட்ட இந்த தேசம் ஒரு நாளே திரும்பி வரும். எருசலேமுக்கு திரும்பி வரும். மறுபடியும் என் ஜனத்தை நான் திரும்பி எடுத்து கெட்டுவேன். இந்த எலும்புகள் மேல சதை வந்து உயிர் வந்த மாதிரி என் பிள்ளைகளும் எப்படி மறுபடியும் உயிர் பெறும்னு சொல்லி அந்த 37 to 39 40 இது வரைக்கும், சரியா, மீதி 48 வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுல இருக்கு. சரியா, அடுத்து 47ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்டா சொல்லப்பட்டிருக்கு. என்னது தெரியுமா? எசேக்கியேலுக்கு காட்டப்பட்ட தரிசனம் அந்த இதுல என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பல்வேறு நிலைகளை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அந்த வாழ்க்கையில பல்வேறு நிலைமைகளை ஆழமாக படம் பிடித்து காட்டுது. நம்ம என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எந்த ஸ்டெப்ல இருக்கோம், 1வது ஸ்டெப்ல இருக்கோமா, 2வது ஸ்டெப்ல இருக்கோமா அப்படின்னு சொல்லி காட்டுது. எப்படி அப்படின்னு சொன்னா, 100% ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நீச்சல் ஆழத்தின் அனுபவத்திற்கு நாம் வருகிறோமா? நம்ம அர்ப்பணிக்கிறோம்ல, ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, அது எப்படி வாழ்றோம்? 100%. அதாவது கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, என் தலையே முழுகி தண்ணிக்குள்ள போனா எப்படி ஒரு தண்ணிக்குள்ள அனுபவம் இருக்கும்? நீச்சல் வேகமா அடிப்போம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில 100% நம்ம நல்லா மூழ்கிற நிலையில, ஆவியில மூழ்கி திளைக்கிற அனுபவத்தை பெறணுங்கிறது தான் அந்த 47ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீச்சலாலம் வேண்டுமேன்னு ஆவிக்குரிய நிலையில நான் மூழ்கும் பொழுது கர்த்தரிடமிருந்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த அனுபவங்களை குறித்து இதுல எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் இங்க உரைக்கப்பட்டிருக்கு. 22 வருஷம் உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்த தேவனால பலப்படுத்தப்பட்ட மனிதன் இந்த எசேக்கியேல். இதுதான் எசேக்கியேல் புக்கு. இதுல ஒரு 2 பகுதி நம்ம பார்க்கணும். எருசலேம் வீழ்ச்சி, அதை குறித்து சில விஷயங்கள் பார்க்கணும். இன்னொன்று வந்து 29ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 25, 29, 3லிருந்து 6 வரைக்கும். பக்கம் 997. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, அதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களின் கீழ் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவில் இருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளில் உள்ள மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டிக்கொண்டு இருக்கும். உன்னையும் உன் நதிகளில் உள்ள எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன். 6 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை, உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்போது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ இந்த இதுல உள்ள அதுக்கு வந்து நம்ம அடுத்து வர்ற கிளாஸ்ல யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் எழுதிக்கோங்க. இதை நீங்க கொஞ்சம் வாசித்துட்டு வந்தீங்கன்னா நம்ம அதை பார்க்கறதுக்கு சரியா இருக்கும். 7ஆம் அதிகாரம்
14 இருந்து 21 வாசித்துட்டு வந்துருங்க. ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்குறோம். இந்த வார்த்தையில யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 14 இருந்து 21, சரியா? இதை பார்த்துட்டு வாங்க. அதே சமயம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1 இருந்து 13 வரைக்கும் வாசித்துட்டு வாங்க. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த எகிப்து மன்னன் பார்வோனை குறித்து ஆண்டவர் பேசினது, நைல் நதியை தாயாகவும் சூரியனை தகப்பனாகவும் இவர் பார்வோன் பார்த்தது, அதை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தின் ஆளுகையினால ஒன்றும் இல்லாமல் போக பண்ணினது, இரத்தத்தின் ஆளுகையினால நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்னு சொல்றத இங்கே நைல் நதியை தன் கோலால் அடிக்க வைத்து இரத்தத்தின் ஆளுகைக்குள்ள கொண்டு வருவார். அப்போ நம்ம அந்த வார்த்தையை குறித்து நம்ம அடுத்த உபவாச நாள் பாடத்தில் நம்ம பார்க்கலாம். சரியா? நாளைக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.